எஸ்எஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சம் இது என்னென்னா a² + b² + c² is equal to 2 into a plus b a plus c minus 1 then the value of a² + b² + c² என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணால் நமக்கு ரெண்டு கண்டிஷன் தான், செம்ம ஷார்ட்கட்டாக சால்வ் பண்ணுவோம். என்னென்னா ஆனால் பட் ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்குது, 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் என்னென்னு சொல்கிறாங்க, 2 சைடும் சேம் வேரியபிள்ஸாக இருக்கணும். ஓகே, இங்கே a² b² c² அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கும் அது ரிலேட்டடாக இருக்கும். இங்கே எக்ஸு ஒய் இசட்டுன்னு இருக்கக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு திங். ஓகேவா, அப்போ இங்கே a² b² c² இருக்குன்னா இங்கேயும் ஏபிசி அந்த மாதிரி டேர்மில் தான் இருக்கணும். ஓகேவா, அடுத்தது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேவா, இங்கே வந்து ஸ்கொயர் பவரில் இருக்கணும், இங்கே வந்து சிங்கிள் பவரில் இருக்கணும், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்துச்சுன்னா இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுதான் அப்படியே கேட்பாங்க. ஓகேவா, அதனால் நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, a² + b² + c² = 2 into a + b - 1 அப்படின்னா a³ + b³ + c³ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா a = என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்னது 1. ஓகேவா, 1 டிவைடட் பை 1. ஓகேவா, 1 டிவைடட் பை 1. ஓகே, அடுத்தது ஃபஸ்ட் இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் எடுத்துக்கணும், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, அப்புறம் b அப்படிங்கிறது இங்கே கிடையாது. ஓகேவா, bங்கிறது இங்கே இல்லை, அப்போ 0 போட்டுக்கலாம். c அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, சியோட கோஎஃபிஷியன்ட்டு 1. இங்கே சியோட கோஎஃபிஷியன்ட் என்னது, c² கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ இதுதான். அப்போ a = என்ன வந்துடுது 1, b = 0 அண்ட் c = 1. நமக்கு என்ன தேவை, a² + b a³ + b³ + c³ தேவை. அப்போ என்ன வந்துடும் 1³ + 0³ + 1³ என்ன வந்துடும் 2. இதுதான் ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அதே எக்ஸாம்பிள் இந்த சம்மையும் பார்த்தலாமா. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி என்ன வந்துடும், நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வந்துடுது, இங்கே எக்ஸ் இந்த கோஎஃபிஷியன்ட் என்னது 1 டிவைடட் பை என்ன இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்னது 1. ஸோ எக்ஸ் = என்னது 1. அப்புறம் ஒய் = என்னது இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்னது, இங்கே ஒய் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கா இல்லை, அப்போ ஒய்ங்கிற டைம் என்னவாயிடுது இங்கே 0 ஆகிடுது. அப்போ ஆப்வியஸ்லி ஒய்ங்கிறது என்னது தான் இங்கே 0. அப்போ இசட்டுக்கு வாங்க, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் என்னது இங்கே என்ன இருக்குது 1, அப்புறம் இங்கே இருக்க என்ன இருக்குது 1 தான். ஸோ டிவைடட் பை 1 = என்னது 1. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, x² + x³ + y³ + z³ கேட்டிருக்காங்க. அப்போ 1 + 0 + 1 = என்ன வந்துடும் 2. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா. ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே x², இங்கேயும் a³ + b³ + c³ கேட்டதுனால அப்படி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்னா இந்த டேர்ம் தான் அப்படியே இருக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் மாறாது. ஓகேவா, பட் இது வந்து என்னென்னாலும் கேட்கலாம். இங்கே வந்து a⁴ + b⁴ + c⁴ கேட்கலாம், இல்லை வந்து a + b + c = வாட்னு கூட கேட்கலாம், என்னென்னாலும் கேட்கலாம். நம்ம டிபெண்ட்ஸ் தான் அது. ஓகேவா, நம்மளோட மெயின் இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துற ஸ்ட்ரக்சரில் இருந்து அதோட கோஎஃபிஷியன்ஸோட வேல்யூ அதோட வேரியபிளோட வேல்யூஸை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு தான் அந்த ஷார்ட்கட். ஓகே, அடுத்து இந்த சம் பார்க்கலாம். ஓகே, இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா a = ஏயோட கோஎஃபிஷியன்ட் என்னது இங்கே -1 -1/1 = -1. பியோட கோஎஃபிஷியன்ட் என்னது இங்கே 1 டிவைடட் பை 1 = 1. ஓகேவா, சியோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா சியோட கோஎஃபிஷியன்ட் இங்கே பின்னாடி என்னது -28 டிவைடட் பை 49 = -4/7. 7ஆல் டிவைட் பண்ணிடலாம்ல, -4/7. ஓகேவா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இங்கே a + b - 7c = கேட்டிருக்காங்க, என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏயோட வேல்யூ என்னது -1, பியோட வேல்யூ என்னது +1, அப்புறம் -7 × -4/7 சியோட வேல்யூ. இதையும் தூக்கிடலாமா, தூக்கிடலாம். இதையும் தூக்கிடலாமா, தூக்கிடலாம். ஓகே, அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வந்துடும் 4 தான் ஆன்சர். ஸோ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் 4ஆக இருக்கும். ஓகேவா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. Thank you.